ஏன்னா நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் பரதநாட்டியம் தமிழருடைய கலை. அது ஏதோ பரதமணிவர் கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு கதையில் வழக்கம் போல புராணங்கள் எடுத்துறான். எல்லாமே இங்க இருந்து தான், எல்லாமே இங்க இருந்து தான். கர்நாடக இசையா மாறுது. அது பன்மை தொன்மையான இசைன்றது அதுக்கு பேரு. கர்நாடகம் என்றால் பழமை, தொன்மை. அப்புறம் தெலுங்கு கீர்த்தனைகளா மாறுது. இப்படி எல்லாமே எடுக்கிறாங்கல்ல, ஒன்னொன்னா எடுக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனுக்கு எப்போதுமே அதை பற்றிய பெரிய பெருமிதம் இருக்காது. நம்மளுக்கு தானே எடுத்துட்டு போட்டோம். அந்த மனநிலை தான் தமிழனோட இது. அது ஒரு பெருந்தன்மையை இவங்க மழுகத்தன்மையாக, எங்கள் ஊரில் சவுக்கத்தனம்னு சொல்லுவாங்க, அப்படியாக புரிந்து கொண்டு எல்லாம் இருக்கிறவனுக்கு மதிப்பு தெரியாது. உண்மையிலேயே இழந்தவனுக்கு தான் மதிப்பு தெரியும். ஆந்திராவில் வாழ்வதற்கு வழி இல்லை. ராயலசீமாலாம் காஞ்ச பகுதி இல்லையா, தெலுங்கானாலாம் ரொம்ப மோசமான பகுதி. ஆனால் அங்கே ஒரு ஏக்கரை வித்துட்டு வந்தால் அந்த தொகையை வச்சு 10 ஏக்கர் வாங்க முடியும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கேருந்து தெனாலிலேருந்து புறப்பட்டு வந்த ஒருத்தர் அவங்க புறப்படும் போதே போய் தமிழ்நாட்டில் இடம் வாங்கன்னு சொல்லி 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 அனுப்பி தான் இங்கே எல்லாரும் வந்து இடம் வாங்கியிருக்கிறான். இங்கே இருந்தவனுக்கு இந்த இடத்தின் நம்மளோடது இல்லை, நம்மகிட்ட இருக்கிறத அதை எடுத்துக்கு பார்த்தா எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தில் நடந்ததில்ல, 400 ரூபா காசு கொடுக்கணுமா, அந்த இடத்தப்பா உத்தராபதி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலப்பா, அந்த வீட்டை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்ன பயிலுவது. அப்புறம் இடத்த பங்காளிகளுக்குள்ள விற்கணும்னு ஒன்று இருந்தது. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு விற்கக்கூடாதுன்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் உடஞ்சி மலையாளி வந்து பார்த்தா இன்னொரு 10,000 அதிகமாக கொடுத்தா அவன்கிட்ட கொடுத்துரு. இந்த மனநிலையை, இந்த பொதுத்தன்மையை ஜனநாயகம் என்ற பேர்ல, திராவிடம் என்ற பேர்ல இவங்க உருவாக்கிட்டாங்க. அபகரிப்பு தான் இது. திராவிடம் என்றாலே அபகரிப்பு, அதுக்கு வேற பேர், அவ்வளவுதான். இந்த திராவிடம் என்ற லைசன்ஸை வச்சுக்கிட்டு தமிழனுக்குன்னு இருக்கிற அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பண்பாடு, மெய்யியல் எல்லாத்தையும் தரமட்டமா அந்த புல்டோசரை விட்டு, புல்டோசர் வந்து அவர் மட்டும் இல்லை, ஆதித்யநாத்தோடது மட்டும் இல்லை, திராவிடத்தினோட கருவி தான் அது புல்டோசர். ஒட்டுமொத்தமா தரைமட்டமாக்கி நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் வந்து எல்லாருக்குமான பொதுவான திறந்த வெளி காடாக தமிழ்நாட்டை மாற்றி விட்டார்கள்.